அவர் வந்ததே போதும், தொகுதிக்கு வந்ததே போதும். அவரு காரைக்குடிக்கு மட்டும் சென்னையில இருந்து புறப்பட்டு மதுரை வந்து காரைக்குடி நகரத்துக்கு மட்டும் வந்து இந்த தொகுதியில மட்டும் பேசிட்டு போகணுங்கிற ஒரு நோக்கத்துல அவர் வந்தது. நேராச்சு கூட்டம், கணக்கு வழக்கு இல்லாத கூட்டம். மதுரையிலிருந்து காரைக்குடி வர கணக்கு வழக்கு இல்லாத கூட்டம். உதாரணத்துக்கு பைபாஸ்ல இருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. டயத்தை மெயின்டைன் பண்ண முடியல, ஓவர் கிரௌடு. அதனால வந்தது போது அவர் வந்து ஈஸ் வித் த பீப்புள் அப்படிங்கிறது எனஃப். எல்லாருமே ரொம்ப ஹாப்பி அவரை பார்த்த வகையில. பேசாம இருக்க மாட்டார், பேசுவார். நீ பேச நிறைய பேசுவார், பேச வேண்டியெல்லாம் இருக்கு, அவர் பேசுவார். அவரு எஸ், ஐ வாஸ் சோ ஹாப்பி. அது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா, அவருக்கு வந்து சொல்ல முடியாத சந்தோஷம், அளவுக்கு மிஞ்சின சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு தான் அவர் சைக்கிள்ல வர ஆரம்பிச்சது. சைக்கிள் வரதுக்கு ஒன்றும் பெர்மிஷன் தேவையில்லை, ஆல்ரெடி போலீஸ் இருக்கு, காரு போறதுக்கு பெர்மிஷன் இருக்கு. அதுல சைக்கிள்ல போறதுல பெரிய தவறு கிடையாது, தவறு ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் காவல்துறை இருக்கு, அதோட எங்களுடைய தொண்டர்படை இருக்கு, வலுவான தொண்டர்படை சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல. அதுல குறிப்பா இந்த காரைக்குடி தொகுதியில இருக்கு. அதனால ஒண்ணு யோசிக்க வேண்டியதில்லை. அடுத்து இந்த டிசிப்ளின்டு கிரௌடு, அந்த பார்ட்டி ஒர்க்கர்ஸ், தாவேக அவருடைய தொண்டர். நான் ஒண்ணு சொன்னேன் உங்களுக்கு, இவங்களுக்கு மெஷர்மெண்ட் ஹைட் வெயிட் பார்க்காம தாவேக தொண்டர்களுக்கு ஹைட் வெயிட் மெஷர்மெண்ட் எடுக்காமலே மிலிட்டரியில சேர்க்கலாம். அந்த அளவுக்கு தேர் ஸ்ட்ரக்சர்ட் பீப்புள். ஏஜ்லயும் சரி, பாடி ஸ்ட்ரென்த்லயும் சரி, பை ஆல் மீன்ஸ் ராணுவத்துக்கு ஃபிட் ஆன வகையில அருமையான மெம்பர்ஸ். இல்ல வெயிலா போச்சு. பட் இது வந்து 4 ரோடு, 100 அடி ரோடு, ஜாயிண்ட் சந்திப்பு. அதுல வந்து நிறைய பேர், பலாயிரக்கணக்கான மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு இடம். டென்ட் போட்டு பண்றதை காட்டிலும் இது 4 பக்கமா அவர் மக்களை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல கரெக்டா சுத்தி வந்தாரு. எல்லாரையும் பார்த்துட்டு கையை காமிச்சிட்டு போயிட்டு வாங்கினேன். இங்கதான் பெர்மிஷன் வாங்கினேன். வி ஆர் ஹாப்பி, பீப்புள் ஆர் ஹாப்பி. தாவேக அவருடைய தொண்டர்களும் தாவேக அவருடைய ஆதரவாளர்கள் ரொம்ப வெரி ஹாப்பி. என்னையை பொறுத்தவரை அவர் இந்த மண்ணில் மிதிச்சதே வந்ததே பாக்கியம், வந்ததே. அதோட எஃபெக்ட் ரொம்ப சிவியரா இருக்கா. நீங்க பாருங்க, அவருடைய வருகை இந்த காரைக்குடி தொகுதியில மிகப்பெரிய ஒரு சேஞ்ச உருவாக்க போகுதுங்கிறது உறுதி. என் பேரு துரை கருணாநிதி, வேட்பாளர் டாக்டர் பிரபுவோட அப்பா. தாவேகாவில் இருக்கேன். மதுரை 4ஆம் தமிழ்ச் சங்கத்தினுடைய ராமநாதபுரத்து மன்னர் தலைவர், நான் துணைத் தலைவர். அந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் இருக்கு. தேங்க்யூ.